தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பலன்களை தருகிறார். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும், நம்முடைய வழிகளையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்தது பரிசுத்தமாக வாழவும், நன்மை செய்யவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், மற்றவர்களையும் நம்மை நாம் நேசிப்பது போல அவர்களையும் நேசிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஏற்ற பலன்களை நமக்கு தருகிறார். நம் வழிகள் நன்மையாகவும் நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாகவும் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மையான ஈவுகளை தந்து நமக்கு கிருபையும் தயவும் அவருடைய இரக்கத்தையும் பாராட்டுகிறார். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லவர். அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவரை நாம் அறிந்தவர்களாக, அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நம் ஜெபங்களை ஏறெடுப்போம். பிதாவினுடைய அனுக்கிரகம் நம்மை தாங்கி வழிநடத்தும். ஆமீன்.